மதுரையில் காவல்துறை அதிகாரி போல் பேசி நண்பனின் குடும்பத்தை மிரட்டி பிராங்க் செய்த விவகாரத்தில் ஆத்திரம் தலைக்கேறி ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நண்பனின் பிராங்க் முயற்சியில் ஒருவர் கொல்லப்பட்டது எப்படி? மதுரை மாவட்டம் கல்மேடு அஞ்சுகம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 18 வயதான இளைஞர் அரசு. இவர் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு பெயிண்டராக வேலை பார்த்து வந்தார். இவரது நண்பர் அழகு பாண்டி. பள்ளி காலத்திலிருந்தே இருவரும் நட்புடன் பழகி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரசு வீட்டில் இருந்தபோது செல்போனில் அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசிய நபர் தன்னை காவல்துறை அதிகாரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார். அரசுவை சரமாரியாக திட்டி மிரட்டிய அவர் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். அதன் பிறகு அரசுவின் தாயாரிடம் பேசிய அவர், உங்கள் மகனை ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள், இல்லையென்றால் சிறையில் அடைத்து களித்திங்க வைத்து விடுவேன் என்று கடுமையாக மிரட்டியிருக்கிறார். அந்த நபர் பேசும்போது பின்னால் வாக்கி டாக்கி சத்தங்கள் கேட்டுள்ளது. இதனால் உண்மையான போலீஸ் அதிகாரிதான் தன்னையும் தனது மகனையும் எச்சரித்திருக்கிறார் என்று நினைத்து அரசுவும் அவரது தாயாரும் அச்சத்தில் உறைந்து போயினர். ஆனால் சில நாட்கள் கழித்து வாக்கி டாக்கி சத்தத்துடன் போலீஸ் போல் பேசியது அரசுவின் நண்பர் அழகு பாண்டி என்பது தெரிய வந்தது. போலீஸ் அதிகாரி போல் மெமிக்ரி செய்து பிராங்க் செய்ததாக அழகு பாண்டி சிரித்து கொண்டே சொல்ல ஆத்திரமடைந்துள்ளார் அரசுவும் அவரது குடும்பத்தினரும். இதனால் இரு குடும்பத்தினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பேசிக்கொள்வதை நிறுத்தி கொண்டனர். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு அழகு பாண்டியின் அண்ணன் செல்லப்பாண்டியை சாலையில் செல்லும் போது பார்த்துள்ளார் அரசு. அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட அரசு கடுமையாக எச்சரித்திருக்கிறார். இதனால் தனது தம்பி அழகு பாண்டியை அரசு தாக்கி விடுவாரோ என்று நினைத்த செல்லப்பாண்டி அதற்கு முன்னதாக அரசுவை பழிவாங்கிவிட வேண்டுமென்று நினைத்திருக்கிறார். இதற்காக வியாழக்கிழமை நள்ளிரவு அரசுவின் வீட்டிற்கு கத்தியுடன் சென்றுள்ளார் செல்லப்பாண்டி. அப்போது வீட்டின் கதவு பூட்டப்பட்டிருந்த நிலையில் கதவை எட்டி உதைத்துள்ளார். சத்தம் கேட்டு அரசுவின் தாயார் கதவை திறந்தபோது கத்தியுடன் ஆவேசமாக நுழைந்த செல்லப்பாண்டி வீட்டிற்குள்ளிருந்த அரசுவின் கழுத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் குத்தியிருக்கிறார். அதனை கண்டு அலறிய அரசுவின் தாயாரும் தங்கையும் கூச்சலிட்டபடி செல்லப்பாண்டியை தடுக்க முயன்றனர். அப்போது அவர்களையும் தாக்க முயன்றிருக்கிறார் செல்லப்பாண்டி. கழுத்தில் கத்தி குத்து வாங்கிய நிலையிலும் எழுந்து வந்த அரசு செல்லப்பாண்டியை தடுத்து காப்பாற்றியுள்ளார். ஆனால் ஆவேச வெறியிலிருந்த செல்லப்பாண்டி மீண்டும் அரசுவை கத்தியால் குத்திவிட்டு வாசலில் இறங்கி தப்பி ஓடியிருக்கிறார். அவரை துரத்தி பிடிப்பதற்காக ஓடிய அரசு அங்கேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிலைமான் காவல்துறையினர் அரசுவின் உடலை கைப்பற்றி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளி செல்லப்பாண்டியை வலைவீசி தேடி வந்த நிலையில் அவரை அதிரடியாக கைது செய்துள்ளனர். காவல்துறை அதிகாரி போல் பிராங்க் செய்து நண்பனின் குடும்பத்தை அச்சுறுத்தியதால் ஏற்பட்ட பகை கொலையில் முடிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.